என்னதான் உணவு சாப்பிட்டாலும் ரத்தம் குறைவாகவே இருக்கா? ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு குறைவா இருக்கா? எப்போதுமே உடல் சோர்வா இருக்கா? நான் சொல்ற இந்த ரெண்டு விஷயத்த பால்ல கலந்து டெய்லி காலையில குடிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா வீட்லயே நீங்க இதை செய்யலாம். அது என்ன ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம என்னங்க பண்ணலாம்? நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்? ஏன்னா கிட்னி ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ கிட்னி பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடுகிடுன்னு கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிருங்க. அப்போது இந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இது பெரிய ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி தான் லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, இல்லை ஏற்கனவே எனக்கு ஜாயிண்டிஸ் பிரச்சனை இருக்குங்க, இந்த சமயத்தில் நான் என்ன உணவு எடுத்தால் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்? அதே மாதிரி இன்னும் சில கண்டிஷன்லேயும் கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் குறையும். உங்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இருந்து தினம்தோறும் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, மோஷன் போகும்போது எல்லாம் எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னாலோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸஸ் ப்ளீடிங், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் சமயங்களில் அதிகமான ஒரு உதிரப்போக்கு இருக்குது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம், பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அதிகமான உதிரப்போக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கிளாட்ஸ் அதிகமாக போகிறது. அப்போது மாதத்துக்கு 7 நாள் 5 நாள் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கீங்க, பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த லாக்டேஷன் பீரியட்லேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹீமோகுளோபின் லெவல், கால்சியம் லெவல் உடலில் குறையும். இத்தனை கண்டிஷன்லாம் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுங்களா? நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, உங்கள் உடலில் சத்து குறைபாடு. இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. அதாவதுங்க, இந்த சாலியா விதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த சாலியா விதை அப்படின்னு சொல்கிறது ரெகுலராகவே நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். அந்த சாலியா விதைகளில் அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, உடல் உஷ்ணத்தை நமக்கு குறைக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இந்த சாலியா விதையை நம்ம ரெகுலராக எப்படிங்க எடுத்துக்கலாம்? ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த சாலியா விதைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் கடைகளில் கேட்டாவே தெரியும், ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வாங்குறீங்க இல்லையா, அங்கேயே உங்களுக்கு கிடைக்குங்க. சாலியா சீட்ஸ் அப்படின்னு கேளுங்க, சாலியா விதைகள் அப்படின்னாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெகுலராக நம்ம என்ன பண்ணலான்னா தினந்தோறும் காலையில் பாலோடு சேர்த்து எடுத்துக்கணும். இதனோட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அது ஒரு தனி பவுடராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஒன்றாக சேர்த்து பாலில் ஒரு 1 மினிட் பாயில் பண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ இந்த சாலியா சீட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா நைட்டே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் ஜெல் மாதிரி லைட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய, பாலில் சேர்க்கக்கூடிய இன்னொரு பவுடர், அதுவும் நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன சேர்க்கணும்னா பாதாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இதனுடைய 50 கிராம் அளவுக்கு பூசணி விதைகள். ஸோ பூசணி விதை அப்படின்னு சொல்லும்போதே நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது, ஃபைபர் ரொம்ப அதிகம், எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. ஸோ அப்போ மூட்டு வலிகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பூசணி விதை பயன்படுது. ஸோ இதில் நம்ம பாதாம் எடுத்து வச்சுருக்கோம், பூசணி விதைகள் எடுத்து வச்சுருக்கோம், இதனோட கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ ஏலக்காய் எந்த அளவுனா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட நார்மலாகவே நம்ம சேர்க்கக்கூடிய பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதையும் இதனோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நல்லா ஒரு கிளாஸ் பால் சூடாக இருக்கும்போதே அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்ம சாலியா சீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த பாலில் சேர்த்துருங்க.
இதனோட இந்த பவுடர் இருக்குது பாருங்கள், நம்ம இந்த பாதாம் ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ எடுத்து இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை குடிக்கணும். ஸோ டெய்லி இதை குடிச்சிட்டே வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராகவே நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, உடலில் இந்த இரத்த சோகை அப்படின்னு சொல்கிற ஊதல் நோய், பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் நல்லா ஊதலாக மாறிடும், ஊதி போன மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ வெயிட் போட்டே போகுது, டயட்டில் இதை கட் பண்ணலாம், அதை கட் பண்ணிடலாம், இந்த மாதிரியான உணவு எடுக்கலாம், அந்த மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னு போயிடுறோம். ஸோ அந்த உணவு முறையை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ரத்தம் இல்லாததுனால தான் உடல் பருமனாக மாறுற மாதிரி நமக்கு தெரியுதுன்றதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து உணவு சரியாக எடுத்து அந்த இரத்த சோகை அப்படின்ற விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி ரெகுலராக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிலோ பீட்ரூட் அதை எடுத்துக்கோங்க, அது தோல் எல்லாம் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். ஸோ 1 கிலோ பீட்ரூட் நம்ம எடுத்து பவுடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 300 கிராம்ஸ் பவுடர் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை டெய்லி காலையில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெயிலில் உலர்த்தி இந்த பீட்ரூட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 250-300 கிராம்ஸ் உங்ககிட்ட இருக்கும். இதனோட சில விதைகள் சேர்த்து பவுடர் பண்ணி இதனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும். இதை வாங்கி லைட்டாக சலித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் 50 கிராம் எடுத்துக்கணுங்க. இதனுடைய பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். இதனுடைய பூசணி விதைகள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதனோட கருப்பட்டி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய். இது எல்லாமே தனியாக பவுடர் பண்ணிடணும். பீட்ரூட்டும் தனியாக பவுடர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடரை டெய்லி காலையில் பாலோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில் இது ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி பாலை குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ டெய்லி ரெகுலராக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பாலில் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஈஸியாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீமோக்ளோபின் ரொம்ப ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க் பற்றி இதில் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.